தேவனுடைய தேவனுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. கர்த்தருடைய வசனத்தை உங்கள் மத்தியிலே போதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அவருடைய நாமத்தை உயர்த்துவதிலும் போற்றுவதிலும் மகிமைப்படுத்துவதிலும் நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அநேக வார்த்தைகளை, வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார். மோசே கேள்வி கேட்கும் போது, இந்த ஜனம் என்னை எகிப்து தேசத்திற்கு அனுப்புகிறீர், இந்த ஜனம் உன்னை அனுப்பினது யார் என்று அவர்கள் கேட்பார்களானால் நான் யார் அனுப்பினது என்று சொல்ல வேண்டும் என்றால், உம்முடைய நாமத்தை அவர்கள் கேட்பார்கள், என்ன சொல்லுவது என்று தேவனிடத்தில் அவன் கேட்டான். அப்போ ஆண்டவர் மோசைக்கு சொல்லுகிறார், போய் சொல், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அது புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற வார்த்தை. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பழைய ஏற்பாட்டிலே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் மாறவில்லை, என் வல்லமை மாறவில்லை, என் பசுத்தம் மாறவில்லை, என் நீதி மாறவில்லை, நானே படைப்பின் காரணக்கர்த்தராய் இருக்கிறேன், போய் சொல். இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிப்பதற்காக, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டப்பட்ட அந்த தேவதாசன் மோசே. அந்த மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனத்தை மீட்டு கொள்வதற்கு மோசையை தெரிந்து கொண்டார். அற்புதங்கள், 10 அற்புதங்கள் நடைபெற்றது. கடைசியாக இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் அவர்கள் எல்லோரும் அந்த இரத்தத்தை வாசலில் பூசப்பட்டு வீட்டுக்குள் இருந்த போது யாருக்கும் கண்ணீரும் துன்பமும் வேதனையோ மன உளைச்சலோ அல்லது மரண பயமோ மரணத்தினுடைய கண்ணீரோ அவர்களை தாக்கவில்லை. அவர்கள் எந்தெந்த வீட்டில் இரத்தம் தெளிக்கப்பட்டதோ அந்தந்த வீட்டை பார்த்து சங்கரிக்கிற தேவன் கடந்து சென்றான். எகிப்து தேசத்தினுடைய அங்கு வாழ்ந்தவர்களும் அவளுடைய இல்லங்களில் அநேக மரண ஓலைகள், மரணத்தினுடைய அழுகை, இழப்புகள் எல்லாம் எகிப்து தேசத்தையே கடைசியாக கர்த்தர் கலங்க பண்ணினார். தேசத்தை மாத்திரமல்ல, ஆளுகிற அந்த பார்வோன் ராஜாவையும் கலக்க பண்ணினார். அவருடைய வாயிலிருந்து தன்னாக வந்தது, உன் ஜனத்தை எடுத்து கொண்டு போ என்று. கருமையானவில்லை, தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார் என்ற ரீதியில் தான் அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். சோதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வந்தது. ஒரு கூட்டத்தார் கர்த்தரை ஆராதிக்க முழு இருதயத்தோடு வந்தார்கள். ஒரு கூட்டத்தார் முறுமுறுத்து வந்தார்கள். போக போக நாட்கள் செல்ல செல்ல எகிப்தை திரும்பி பார்த்தார்கள். ஒரு கூட்டத்தார் அங்கேயே எல்லாம் இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தோம் என்று. அடிமைதனத்தை அவர்கள் நினைக்கவில்லை. அடிமைதனத்தில் வாழ்ந்தது போதும் என்று கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் போது கர்த்தரை குறை கூறவும்
முறுமுறுக்கவும் அவர்கள் துவங்கினார்கள். இதுதான் வேதத்துல பார்க்கல. எத்தனை கர்த்தர் நன்மை செய்தாலும் அவர்கள் அந்த நன்மை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய் பேசின கூட்டம் கூட்டத்தாரில் இருந்தார்கள். ஒரு கூட்டம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தெய்வ பக்தியோடு கர்த்தருக்கு கீழ்ப்படித்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்தார்கள். இன்னொரு கூட்டம் குறை கூறுவது, தேவ கட்டளை உடைப்பது, விதமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுவது, இப்படி கால கடந்து சென்றது. அப்போ நான் உன்னோடு கூட இருப்பேன், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கடந்து சென்ற இந்த கூட்டம், அவர்கள் எல்லோரும் தேவனை நம்பித்தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பயணத்தை துவங்கினார்கள். எகிப்தினுடைய வாழ்க்கையும் வேறு, கானான் தேசத்தினுடைய வாழ்க்கையும் வேறு. கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். எகிப்தின் தேசம் அடிமைப்பட்ட தேசம். அநேக துன்பங்களின் மத்தியில் யோசேப்பு என்றானார். பல உபத்திரங்கள் மத்தியில் சிறைசாலையில் இருந்து, அந்த வீட்டிலிருந்து சிறைசாலையிலிருந்து அந்த எகிப்தியனுடைய வீட்டில் ஒரு எஜமானை போல இருந்தது. அதற்கு பிறகு தண்டிக்கப்பட்டவராய் அவர் போய் சிறைசாலையில் அடிக்கப்பட்டார். குற்றம் செய்யாத அவர் குற்றவாளியாய் தண்டிக்கப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அதான் வேதம் சொல்லுது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினாலே அந்த சிறைசாலையில் இருந்த எஜமானிடத்தில் கண்களில் தயவு கிடைத்தது. கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே, எஜமானுடைய வீட்டுக்குள்ளே இருக்கும் போது கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினாலே அந்த எஜமான் கண்களில் தயவு கிடைத்தது. பிசாசு இவருடைய பசுத்தத்திற்கு விரோதமாகவும் இவருடைய தெய்வ பக்திக்கு விரோதமாகவும் இவர் கர்த்தருக்கு கீழ்ப்படி வாழ்கிற அவைகளுக்கு விரோதமாய் பிசாசு செயல்பட ஒரு பெண்மணியை உபயோகப்படுத்தி சிறைசாலையில் குற்றம் செய்யாதவன் குற்றம் செய்தவர்கள் மத்தியிலே போய் குற்றவாளியாய் தண்டிக்கப்பட்டதை வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி யாக்கோப்பு அவருடைய குமாரர்கள் அனைவரும் யோசேப் நிமித்தமாக அவர்கள் எகிப்து தேசத்திற்கு வந்தார்கள். அங்கு வந்து பலுகி பெருகினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஒரு கூட்டத்தார் அந்நிய தெய்வத்தை வணங்கவும் அந்நிய தெய்வத்திற்கு பலிபீடத்தை கட்டவும் அவர்கள் பிரிந்து சென்றார்கள். ஒரு கூட்டத்தார் யெகோவா என்னும் கர்த்தரையே நேசிப்பேன், அவரையே பின்பற்றுவேன் என்று அவர்கள் இருந்தார்கள். அப்பேற்பட்ட ஜனத்திற்காகத்தான் விடுதலை வேண்டும் என்று கண்ணீர் விட்ட அவளுடைய கண்ணீரை கேட்ட கர்த்தர் அவர் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற வண்ணமாய் அவர் கடந்து வந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. கர்த்தர் முழு பயணத்தையும் பொறுப்பேற்றார். 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே வாழ்ந்தார்கள். 40 ஆண்டு கழித்த பிறகு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லப்பட்ட அந்த தேசம் கானான் தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இதுதான் வேத வசனம். ஆகவே அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை அடைந்து 40 ஆண்டுகளும் அவருடைய செப்பல் கூட, காலணி கூட தேயவில்லை.
அவையெல்லாம் உறுதுணையா இருந்தது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். அதான் அவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள், அநேகர் விசுவாசிக்காமல் போனார்கள். இறைச்சிக்கும் ஆகாரத்திற்கும் மற்ற விதமான காரியங்களுக்காக போராடினார்களே தவிர, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை விருப்பப்படுகிறார், கர்த்தருக்கு பிரியமானது எவ்விதமாய் நாம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையிலிருந்து அவர்கள் வேறுபட்டார்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தலைப்பில் ஒரு வசனத்தை ஆணிதரமாய் எடுத்துக்கொள்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த இந்த வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வரது கருத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். நீ பயப்படாது. அதாவது பயந்து கொண்டிருந்த உள்ளங்கள், பயம் ஆட்டி படைத்திருந்தது. ஒன்று, பயம் பிசாசினாலே வருகிறது. இரண்டாவது, சொந்த ஜனங்கள் மூலமாக நமக்கு பயம் ஏற்படுகிறது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி பயம் ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ பயப்படாதே. பயப்படுகிறவனை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று. அப்போ பயம் ஆண்டவர் சொல்லும் போது, நீ பயப்படாதே என்று சொல்லும் போது, நமக்குள்ளே ஆட்டி படைக்கிற அந்த பயம் நம்மை விட்டு வெளியேறுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு வாக்குத்தத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இயேசு யார் என்றால் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன். இதான் சப்ஜெக்டே இப்ப பேச வேண்டியது. என்ன துன்பம் வந்தாலும் நான் உன்னோடு கூட, என்ன பிரச்சனை இருந்தால் நான் உன்னோடு துணையாய் நிற்பேன். என்ன சோதனை வந்து உன்னை மோதினால், எந்த பிசாசினுடைய வல்லமைகள் உன்னை தாக்கினான், எந்த பிசாசினுடைய கிரியைகள் உன்னை தாக்கினான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் யார் என்றால், கூட இருப்பவர், வல்லமுள்ளவர், பிசாசின் வல்லமைகளை அழிக்கிறவர், பிசாசை சிலுவையில் கொன்றவர், அவனை எதிர்த்து வாழ வேண்டும் என்று தான் தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். இது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் பலப்படுத்தும் போது பலவீனங்கள் வெளியேறும். அந்த பலவீனம் வெளியேறும் போது உனக்கும் எனக்கும் அவர் சகாயம் பண்ணுகிற கர்த்தராய் வருகிறார். தன்னுடைய நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன். அதாவது அநீதியை கொண்டு வருகிற பிசாசை முறியடித்து நீதியாய் இருக்கிற கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினாலே தாங்குகிற கர்த்தராய் மாறுகிறார். கர்த்தர் நமக்கு தாங்க வேண்டும். அவருடைய வலது கரம் நம்மை தாங்க வேண்டும். அது வலது கரத்தினாலே தாங்கப்படும் போது இந்த வலது கரம் நமக்கு பலனாய் மாறுகிறது, வல்லமையாய் மாறுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
நாம் தினம் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தாவே நீர் என்னோடு இருக்கிறீர், எனவே நான் பயப்பட மாட்டேன். நீரோ என்னை பலப்படுத்தி என்னை தாங்கி எனக்கு உதவுகிறீர் என்று ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாவில் உச்சரிக்க வேண்டும், நாவில் அறிக்கையிட வேண்டும். கர்த்தாவே நீர் என்னோடு இருக்கிறீர், எனவே நான் பயப்பட மாட்டேன். நீரே என்னை பலப்படுத்தி என்னை தாங்கி என்னை உதவுகிறீர். விதமான வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி வருகிறார் நமக்கு பதில் கொடுக்க. அவருடைய பதில் நமக்கு ஆணிதரமாக கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி ஜெபத்தின் மூலமாக வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் காலை தோறும், தினந்தோறும் காலை அல்லது இரவு தேவ வசனத்தை வாசித்து ஜெபமாக விசுவாசை அறிக்கையாக சொல்லலாம். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து வசனத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது நம்மிலே ஆட்கொள்ளுகிற பயம் வெளியேறுகிறது. நமக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் வல்லமைகள் அகற்றப்படுகிறது. கர்த்தருடைய ஆவினாலே பலனடைகிறோம். சங்கீதம் 91:1-2. வாசிக்கிறேன். சங்கீதம் 91. இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவருடைய வசனம் மாறாத வசனம், ஜீவிக்கிற வசனம், ஜீவனுள்ள வசனம். தினந்தோறும் அறிக்கையிடும் பொழுது, வசனத்தை வைத்து அறிக்கையிடும் போது அவர் நம்மை காப்பாற்றுகின்ற கர்த்தராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் 91 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம் இவ்விதமாக விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைகிறோம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவனுடைய அறிக்கை எவ்விதமாக இருக்கிறது? அவன் கர்த்தரை நோக்கி சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீர் அடைக்கலம், நீர் தாய வாழ்க்கையின் அடைக்கலம். உன்னை தவிர இந்த உலகத்தில் எனக்கு அடைக்கலம் யாரும் இல்லை. நீர் என் கோட்டை, இந்த கோட்டைக்குள்ள எந்த விரோதியும் வர முடியாது. கோட்டையாய் காப்பாற்றுகிற கர்த்தரவர், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அவர் மீது இருக்க வேண்டும். அவருடைய நம்பிக்கையாலே நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்விதமான அறிக்கையிடும் போது
கர்த்தரே என் அடைக்கலமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே சங்கீதத்தில் 5:6 சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவில் பகலில் இந்த 2 நேரத்திலும் பிசாசு எவ்விதமாக நம்மை தாக்க வருகிற ஒரு அம்பாய் மாறினாலும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்று வாக்குத்தத்தமாக கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை அவர் மீது வைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் நம்பிக்கை அவர் மீது வைக்கும் போது, அவரை நம்பி வாழும் போது, அவருக்குள் வாழும் போது, இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும், அப்போ இருளில் இந்த வைரஸ் கொள்ள நோயாய் மாறுகிறது. எந்த டைரக்ஷன்ல இருந்து இந்த கொள்ள நோய்கள் வருகிறது, வைரஸ் வருகிறது என்று சொல்ல முடியாது. எவ்விதமாக தாக்குகிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ இருளில் நலமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். இரவையும் சொல்லுகிறது, பகலையும் சொல்லுகிறது, அதாவது மத்தியானத்தையும் உச்சரிக்கிறது. இந்த 3 வேளை, இந்த 3 வேளையிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே எத்தனையோ பேர் இந்த கொரோனா டைம்ல மரித்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இந்த வைரஸ் என்னும் அந்த கொள்ளை நோய் உன்னை என்னையும் தாக்கவில்லை. உயிர் வாழ்வதற்கு கிருபை கொடுத்தவர் கர்த்தர். நீ பயப்படாமல் இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே சங்கீதத்தில 10:11 விதமாக சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்புக்கு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எந்த பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. அவர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவானுக்கு கொடுக்கப்படுகிற வாக்கியம் இது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தர் மீது விசுவாசம் வைக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவன், கர்த்தரோடு நெருங்கி வாழ ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுகிறவன், அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி, நீ எந்தெந்த வழி போகிறாயோ உன் வாழ்க்கையின் பாதை உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அதாவது ஒரு மனுஷனை காப்பதற்கு கர்த்தரிடத்திலிருந்து தூதன் இறங்கி வருகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். தூதனை அனுப்புகிறார் கர்த்தர். தூதன் நமக்காக யுத்தம் பண்ணுவான், நமக்காக வாதாடுவான், நம்மை பலப்படுத்துவான், நம்மை விடுவிப்பான். ஏனென்றால் அவன் வந்திருப்பது நமக்காக. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் என்னும் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 27ஆம் சங்கீதம் வாசிக்கிறேன்.
1ஆம் வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனுமானவர். யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுத்த கர்த்தர், உலகத்தின் ஒளியாய் வந்தவர், உலகத்தினுடைய அகில உலகத்தினுடைய இருளை அகற்றி விட்டு வெளிச்சத்தை கொண்டு வந்தவர். யாருக்கு பயப்படேன்? இந்த உலகத்துல பிசாசுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஜனத்தார் எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனத்திற்கு விரோதமாய் நான் பயப்பட மாட்டேன். எவ்வளவு தைரியத்தோடு சொல்லுகின்ற வார்த்தை. கர்த்தர் என் ஜீவனின் பலனாயிருக்கிறார். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு பயப்படேன்? யாருக்கு அஞ்சுவேன்? ஏனென்றால் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். என் ஜீவனுக்கு பலனை கொடுக்கிறவர், என் வாழ்க்கைக்கு பலனை கொடுக்கிறவர், என் ஆத்மாவுக்கு பலனை கொடுக்கிறவர். எனக்கு வர சோதனையில் நிமித்தமாக எனக்கு பலனை கொடுத்து பலவீனத்தை வெளியேற்றி என்னை காப்பாற்றுகிற கர்த்தரவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மகிமையாய் நம்மை வழிநடத்துகிறவர். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இஸ்ரவேல் யாக்கோப்பு குடும்பத்திற்காக எழும்பின சத்துருவின் கோட்டை. இந்த சத்துருவின் கோட்டையை முறியடிப்பதற்காக இஸ்ரவேலின் தேவன் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்வதில்லை, விரோதமாக மந்திரவாதமும் இல்லை. அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் வேலியடித்து காத்து கொள்வார் என்றால் அந்த இடத்தில் அந்த பிசாசுக்கு இடமில்லை, அவனால ஒன்றும் செய்ய முடியாது, செயலற்றவனாய் ஓடிவிடுகிறான். இதான் கர்த்தருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அந்த வசனத்தை எல்லாம் காலையில எழுந்தோ அல்ல மாலை நேரத்திலோ வாசித்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் அறிக்கையை கர்த்தருக்கு முன்பதாக ஜெபத்தின் மூலமாக இந்த வசனங்களை தெரிவிக்க வேண்டும். இந்த வசனம் நமக்காக அருளப்பட்ட வசனம், நம்மை காக்கும்படி கொடுக்கப்பட்ட வசனம். இந்த கொடுக்கப்பட்ட வசனத்தில் உறுதியாயிருக்க வேண்டும். ஏதோ மாறக்கூடாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காமே போவோம். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழுமோ எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னல் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம். கர்த்தருடைய பசுத்த நாம எவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் உள்ளத்தில் விதைக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் இந்த வசனத்தை பற்றி கொள்ளலாம், இந்த வசனத்திற்கு கீழ்ப்படியலாம், இந்த வசனத்தை கனப்படுத்தலாம், இந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையின்
நடைமுறையில் கொண்டு வரலாம். அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும். ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பிசாசு எந்த ஆயுதத்தையும் எந்த திசையிலும் கொண்டு வரட்டும், நான் உன்னோடு கூட இருக்கும் போது உனக்கு விரோதமாய் செயல்படுத்த முடியாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் உறுதுணையாய் நிற்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிறவராய் நிற்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு என்னும் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எவ்விதமான அடைக்கலத்தையும் அவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வளவு நேரம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தங்களை பழைய ஏற்பாட்டில் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் எவ்விதமாக கர்த்தர் பேசினார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் கர்த்தருடைய வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் அடைக்கலமான தேவன், நான் தாங்கும் தேவன், நான் துணையாய் நிற்கும் தேவன், நான் வழிநடத்தும் தேவன் என்று வாக்குத்தத்தங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறார். சேதப்படுத்தாமல் காத்திருப்பதற்கு அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். மகா பசுத்தமுள்ள தெய்வத்தை ஒவ்வொருவரும் நாம் அவரை வணங்கி தொழுது கொண்டு அவரிலே நிலைத்து நிற்க வேண்டும். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தினந்தோறும் வாசிக்கும் போது அந்த வசனம் நம்மை காப்பாற்றும். ஆகலால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உன்னை விட்டு ஓடி விடுவான், ஓடி போவான். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நீயும் நானும் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தரை நோக்கி ஓட வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. அவர் பசுத்த ஆவியின் மூலமாய் கிரியை செய்ய நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பிசாசை எதிர்க்க வேண்டும். அது திராணி உள்ள விசுவாசியாய் இருக்க வேண்டும். பிசாசுக்கு பயப்படக்கூடாது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் வல்லமுள்ளவர், மாறாதவர், பிசாசை சிலுவையில் கொன்றவர். அப்போ நம்ம பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போது எதிர்க்கும் போது தான் அவன் நம்மை விட்டு ஓடி விடுவான். அவன் ஓடி விடுவதற்கு உன்னுடைய விசுவாசத்தை உறுதியாய் கன்மலையின் மீது கட்டப்பட்டவர்களாய் பிசாசு எதிர்த்து நில்லு. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார்.
அப்போ தேவனால பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், பாவியா இருக்க மாட்டான், பாவத்தை எதிர்த்து நிற்பான், பிசாசை எதிர்த்து நிற்பான். அவன் ஒண்ணுமில்லாமல் ஓடி போய் விடுவான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை காப்பாற்ற நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆதரிக்க நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வசனமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அது பயன் பெற இந்த வசனத்தை எல்லாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நாம் மேல் படிக்கு போக முடியும். கடைசியாக இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றம் ஜெயம் இருக்கிறோமே. அப்போ இயேசுவை நம்பி அவர் மீது அன்பு வைத்து, அவர் மீது பாசம் வைத்து, அவருடைய மீது ஐக்கியம் வைத்து நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவராய் நம்மிடத்தில் இறங்கி வருகிறார். ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்முடைய சோதனையில் ஜெயம் கொடுக்கிறவர், வேதனையில் ஜெயம் கொடுக்கிறவர், போராட்டத்தில் ஜெயம் கொடுக்கிறவர், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது நாம் அவருடைய சத்தியத்தில் வாழ வேண்டும். விசுவாசத்தினுடைய இந்த வசனமெல்லாம் விசுவாசத்தினுடைய அறிக்கை. ஜெபத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் பயத்தோடு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. எந்த வசனம் உண்மை, இயேசுவில் நான் இதை விசுவாசிக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெபமாய் காலையிலோ மாலையிலோ இருக்கும் போது இந்த வசனங்கள் நம்மை ஆதரிக்கும், இந்த வசனங்கள் நம்மை காப்பாற்றும். கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா வாழ்க்கையின் பகுதி மூச்சு இருக்கிற வரையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். மீதி நியாய தீர்ப்பு ஆன பிறகு நித்தியத்திலும் நம்மோடு கூட இருக்கிறவர். அந்த கர்த்தரை போற்றி மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் ஜெபத்தில் விசுவாசத்தில் எப்படி தேவ வசனத்தை அறிக்கையிட வேண்டும், அவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க இந்த செய்தியை யார் யார் கேட்கிறார்களோ எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு பயந்தவர்களாய் இருக்க நீ கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பம் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமாம் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகள் கூடாக வழி நடத்தினீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறுவரை கேட்க போற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இதனை கருத்தில் ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களோடும் கூட இருந்து சபையிலும் குடும்ப காரியங்கள் வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் வார்த்தைகள் புறப்படுத்தது பொழுதும் பரிசுத்த தாமே அவற்று கூட ஒருவரையும் ரட்சித்துக்குள்ளே வழி நடத்துவாராக. நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். God bless you. ஆமென். God bless you, brother. Thank you. ஆமென். அருமையான பிள்ளை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் தென்னியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து வேதத்திற்காக கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கோரி ஊழியர் விடைபெறுவோம். ஆமென். God bless you. ஆமென். God bless you, பாஸ்டர்.